அம்பிகை எழுந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது விநாயக பெருமான் இந்த உலகத்திலே முழுமுதற் பொருளாகவும் மூலப்பொருளாகவும் விளங்கக்கூடிய விநாயக பெருமான் செல்வ விநாயகராக இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். செல்வம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்றுதான் செல்வம். 16 செல்வங்கள் என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வங்களையும் நமக்கு அருள்வாழ்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர் இறைவன் விநாயக பெருமான். ஒவ்வொரு ஊரிலும் ஊருக்கு முதல்வனாக இருந்து தினந்தோறும் மக்கள் தங்களுடைய பணிகளை துவங்குவதற்கு முன்னால் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நற்காரியம் துவங்கும் போதும், புதிய கணக்கு துவங்கும் பொழுதும், கல்வி பயிலும் பொழுதும் இந்த பிள்ளையார் சுழி போட்டு செயலை துவங்க சொல்லுவார்கள். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதையும் துவங்கு என்ற இந்த பாடலாம் நம்ம கேட்டுவோம். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் இங்கு செல்வ விநாயகராக, செல்வம் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விநாயகராக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மன் மாகாளி அம்மனாக எழுந்து அருள்பாலித்திருக்கிறார். அதாவது காவல் தெய்வங்களில் மாகாளி, காளி என்றால் தீயவைகளை அழிக்கக்கூடியவர்கள், நன்மைகளை செய்யக்கூடியவர்கள். சக்தி வாய்ந்த தெய்வம் காளி. மாகாளி அம்மன் நமது திருவூரில் எழுந்து நமக்கு ஊருக்கு காவலாகவும் இருந்து நாம் செய்கின்ற அனைத்து நற்காரியங்களிலும் உறுதுணையாக இருந்து நமக்கெல்லாம் அன்னையை போல இங்கே அருள்வாளித்துக் கொண்டிருப்பார். ஸ்ரீ கன்னிமார் இந்த உலகத்தில் பல தீய சக்திகளும் அசுரர்களும் நிறைந்து இருந்த பொழுது அன்னை பராசக்தி அவர்களை அழிக்க முற்படும் பொழுது அரக்கர்களுடைய அதிகமான எண்ணிக்கை பெருகி அந்த துஷ்ட சக்திகள் அதிகப்படும் பொழுது கன்னிமார்களை திட்டித்து அந்த அரக்கர்களை வதம் செய்தார் ஆதி பராசக்தி. அந்த கன்னிமார்களை நமது ஊரில் காவல் தெய்வங்களாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை எடுத்து இந்த பக்த பெருமக்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி ஒருவராக அல்ல, ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேகம் சர்வ போதகம் சிவாகம சிரோரத்னா டி அமிர்த சிவ பிரசாத் குருக்கள் அவர்கள் தலைமை அரசராக இருந்து, சிவாகம வித்யாநிதி டி சிவசூரிய சிவம் அவர்கள் நமது சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலே இங்கு இருக்கிற சுவாமி எல்லாத்தையும் நாம் பார்க்கலாம். அவர்கள் இங்கே இறைவனுக்கு பிடித்தமான இந்த வேதங்களை எல்லாம் இங்கே முழங்கி குண்டத்திலிருந்து கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கும் என்ற இந்த தத்துவத்தை வெள்ளி கம்பிகள், பட்டு நூல், கர்ப்பை கயிறு போன்றவற்றால் அந்த சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை பெருவிழா என்பது இன்னும் சில மணித்துளிகளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் உள்ளம் உருகி நெஞ்சுருகி இறைவனை திருவருள் பெற இங்கே வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்பும் அமைதியும் எங்கே இருக்கின்றதோ அங்கே ஆன்மநேய பெருவிழா, ஆன்மீகம் என்பது இந்திய மண்ணிலே நமது பாரத திருநாட்டில், தமிழகத்தில், அதுவும் கொங்கு திருநாட்டில் எங்கு செழித்தாலும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், எங்கும் செழிக்க வேண்டும் என்றால் கொங்கு செழிக்க வேண்டும் என்ற பொன்மொழியை இந்த சரித்திரத்தில் இடம்பெற்ற நமது கொங்கு திருநாட்டிலே வாழ்கின்ற சான்றோர் பெருமக்களும் ஆன்றோர் பெருமக்களும் பக்த கோடி பெருமக்களும் இணைந்து ராசாபாளையத்திலே ஒரு அற்புதமான வானை எட்டும் விமானங்களை கொண்ட வண்ண வண்ண அலங்காரங்களோடு சேர்ந்த இந்த ஒரு சிற்ப வேலைகள் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர்
சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பக வள்ளினில் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி என்று பக்த பெருமக்கள் தங்களுடைய உள்ளங்களில் மாகாளி அம்மனின் திருவருளை பெற அவருடைய திருமலரடிகளில் திருப்பதியில் திருப்பாதத்தில் இங்கே தங்களுடைய பக்தியையும் தங்களுடைய வேண்டுதல்களையும் வைத்து இரு கண்களிலும் நீர் பொங்க இதயத்திலே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று இருதயம் இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கிறது. பக்தகோடி பெருமக்களே, நீங்கள் வேண்டுகின்ற அனைத்து வரங்களையும் மாகாளியம்மன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்.